Hi guys, welcome you all. இந்த வீடியோல நம்ம ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து அன்பாக்ஸ் தான் பண்ண போறோம். இது வந்து நார்மல் கீபோர்ட் மவுஸ் கிடையாது. இது வந்து ஒரு கேமிங் மவுஸ் அண்ட் கேமிங் கீபோர்ட் ரெண்டுமே காம்போவா வந்து வாங்குனது. சோ அத அன்பாக்ஸ் பண்ண போறோம். கேம் விளையாடும்போது இந்த மாதிரி கலர் லைட் இருந்துட்டு நம்ம வந்து விளையாடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ வந்து இது வந்து இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் இதோட அன்பாக்சிங் அண்ட் நான் யூஸ் பண்றது வந்து எப்படி இருக்கு அப்படினு சொல்லி நான் ரிவ்யூ நான் சொல்றேன். இது வந்து நான் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் முன்னாடி இந்த வீடியோக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நம்மளே அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சேனல்ல வந்து போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. இருப்பாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ன மாடல்ஸ் எழுதியிருக்காங்க, மவுஸ் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கீபோர்ட் அண்ட் மவுஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கீபோர்டை பார்த்துடலாம். கீபோர்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீபோர்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வித் ருப்பி கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் ஹாட் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் யூஎஸ்பி இன்டர்ஃபேஸு, அலுமினியம் பாடி, 2 ஸ்டெப் ஸ்டாண்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி கலர் எல்இடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் வந்து எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைடட் கேபிள் இருக்காங்க. அதுக்கப்புறம் 104 கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மவுஸ் பார்த்தீங்கன்னா டிபிஎம் சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2400 3200 டிபிஎம் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் பர் லீனர் இன்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிபிஐனா இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து சென்சிட்டிவிட்டி தான். அதாவது ஓகேங்களா, இது வந்து சென்சிட்டிவிட்டி. அப்புறம் வந்துட்டு யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ், இது வந்து யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி, இது வந்து கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உண்மையான கோல்டு கிடையாது, சும்மா அந்த கோல்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எல்இடி வந்து சூப்பராக இருக்கும் இந்த மவுஸில். அது நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒர்க் பண்ணி அதை போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பிரைடட் கேபிள் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 பட்டன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா கீபோர்ட்லாம் 3 பட்டன், மவுஸ்லாம் 3 பட்டன் தான் இருக்கும், இன்னும் 6 பட்டன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஸ்பெஷல் பட்டன் இருக்குது இந்த மவுஸில், அந்த 6 பட்டன்ஸ் அதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ வந்து பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து இப்படி தான் வச்சுருக்காங்க கீபோர்டு மவுஸை பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேனுவல் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மேனுவல் வந்து என்னென்ன எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ நம்மளுக்கு வேண்டாம், சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த கீபோர்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக அது வாரண்டியா, இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம வேண்டாம். இந்த மவுஸ் அடுத்து பார்த்திங்கன்னா மவுஸ் வந்து இந்த மாதிரி சைடில் தனியாக வச்சுருக்காங்க. இந்த மவுஸை நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். இது நான் ஆக்சுவலி எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் வீடியோக்காக காட்டுறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து இதுதான் வந்து கீபோர்டு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா மவுஸ். ஃபஸ்ட்டு கீபோர்டு வந்து பார்த்துடலாம். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டில் வந்து இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் தான். இந்த ஸ்டீல்னு சொல்லுவாங்களே, சவுண்டு கேட்குதா? இது வந்து ஃபுல்லாக ஸ்டீல். ஓகேவா, இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டீலு. பிளாஸ்டிக் வந்து இல்லவே இல்லை இதில். இங்கே மட்டும்தான், பின்னாடி மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி முன்னாடி வந்து பிளாஸ்டிக் கிடையாது. இந்த ஃபுல்லாமே வந்து ஸ்டீல். ஸோ வந்து ரொம்ப சாலிடான பில்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஜெப்ரானிக் பிராண்டோடது. ஸோ வந்து ரொம்ப சாலிடான பில்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரூஸ் எல்லாம் இங்கே போட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பில்ட் குவாலிட்டி வந்து இருக்குது இதில். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள்னா ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கேபிள் எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கேபிள் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு லென்த்து பற்றி நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பயமும் பட தேவையில்லை. ஸோ லென்த் ரொம்ப கம்மியாக இல்லை, நல்லா ஒரு நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பின்னாடி ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பிரைடட் கேபிள் மீன்ஸ் நான் அந்த கீபோர்டில் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்ட்ராங்கான பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து டேமேஜ் ஆகும். இதுவும் வந்து நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தை பற்றி நம்மளுக்கு இந்த மவுஸில் வந்து நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக இப்போ எல்லோரும் அது எதிர்பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இதோட லைட் வந்து எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். மவுஸில் வந்து 6 பட்டன் சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பட்டன், இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, இது வந்து ஸ்க்ரால் பட்டன். ஓகேவா, இது 1 2 3 ஆயிடுச்சா. இங்கே வந்து இது வந்து ஒரு இந்த லைட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன், இங்கே ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க, இது வந்து லைட் சேஞ்ச் பண்ணுற பட்டன். அதுக்கடுத்து இன்னும் 2 பட்டன் என்னென்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இங்கே இருக்கிறது தான் வந்து இன்னும் அடுத்த 2 பட்டன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், நீங்கள் வந்து பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் மேலே போய் பேக் பட்டன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த 2 பட்டன் வச்சு நீங்கள் வந்து ப்ரௌசரோட பேஜ்லேருந்து பேக்லேயும் ஃபார்வர்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா, அதுக்காக தான் இந்த 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ இந்த பட்டன் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது. ப்ரௌசர்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் மேலே போய் வந்து பேக் கொடுக்குறது எந்த பேஜஸில் இருந்தும் நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த மவுஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதெல்லாமே. ஸோ வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கீபோர்டை கனெக்ட் பண்ணி லைட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன லைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ ரெடியாக இப்போ வந்து நம்ம கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, டடான். ஸோ பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து இப்படி தான் இருக்குது. நான் இப்படி திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு, உங்களோட வியூக்கு வைக்கிறேன். ஓகேவா, இதுதான் வந்து இப்படி தான் வந்து கீபோர்டோட லைட்டிங் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எஃபெக்ட் வந்து கிடையாது. நார்மலாக வந்துட்டு லைட் வந்து கிரேடியன்ட் எஃபெக்டில் அப்படியே ஷேடாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க லைட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு லைட் சிம்பிள் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ லைட் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். 1 2 3 3 டைப்ஸ் ஆஃப் லைட் வந்து இருக்குது. மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாமா. நம்ம மவுஸ் கனெக்ட் பண்ணுவோம். மவுஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸில் வந்து நீங்கள் ஹேக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லைட் எரியும். ஓகேவா, அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீத்திங் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். தெரியுதா. பார்த்தீங்கன்னா மவுஸ் நீங்கள் இந்த ப்ரீத்திங் எஃபெக்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எஃபெக்ட். உங்களுக்கு லைட் அப்படியே மாறிட்டே இருக்கும், அப்படியே மெதுவாக மாறிட்டே இருக்கும். இது நைட் டைமில் பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து நைட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மவுஸோட ஒரு அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லலாம். இந்த மவுஸில் வந்து இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து சாலிடாக நிற்காது, இது வந்து ஒரே கலராக நிற்காது. இந்த மவுஸில் வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிபிஐ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டிபிஐ வந்து இங்கே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிபிஐனா என்னன்னா டாட்ஸ் பர் லீனியர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்ஸ் பர் லீனியர் இன்ச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சென்சிட்டிவிட்டி. உங்கள் மவுஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அது மாதிரி சொல்லலாம். அதுதான் வந்துட்டு டாட்ஸ் பர் இன்ச் சொல்லுவாங்க, டிபிஐன்னு சொல்லுவாங்க மவுஸில். ஸோ அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் மவுஸ் பட்டன் தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பட்டன் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ப்ரௌசராக பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு இந்த ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த மவுஸில் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அன்பாக்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கேமர், ரொம்ப ஹார்ட் கோர் கேமர், இல்லைனா நீங்கள் வந்து கேம் விளையாடுவீங்க, இந்த மாதிரி ஒரு RGB கலர்ஸ் வச்சு ஒரு கேம் விளையாடுறது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கீபோர்டு வந்து தாராளமாக வாங்கலாம். நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இந்த கீபோர்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. நல்லா கீபோர்டு பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி மவுஸும் பார்த்தீங்கன்னா கிளிக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து கரெக்டாக ரொம்ப ரெஸ்பான்சிவாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு லேகுமே கிடையாது கீபோர்டு அண்ட் மவுஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வந்துட்டு
ஒரு 1 மந்த்துக்கு மேலே இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் ரிவ்யூ தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கீபோர்ட் வந்து நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் நார்மலாக கேமராக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி கீபோர்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த கீபோர்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஒரு காம்போவில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த ப்ராடக்ட்டோட லிங்க், பெஸ்ட் பை லிங்க், அதை வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1400 rupees வருது. ஸோ 1400 rupees வந்து அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கேமிங் மவுஸ், ஒரு கேமிங் கீபோர்டு அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணால் தான் அந்த மாதிரி வாங்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ், கேமிங் கீபோர்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அவங்க வந்து LED லைட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள்ஸ், இந்த மாதிரி கேபிள் வந்து பிரைடடாக கொடுக்குறாங்க. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து மவுஸ் நிறைய நார்மலான மவுஸ், நார்மல் கீபோர்டு வந்து இந்த கேபிள்ஸ் வந்து அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. நிறையா டைம் வந்து அது வெட்டுரும், பிஞ்சிரும், அந்த மாதிரி ஆகும். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அலுமினியம் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது மோல்டு வந்து அலுமினியம் மோல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெறும் ஃபியூச்சர்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது, கரண்ட் லைட் இது அதுவும் மட்டும் பார்க்கக்கூடாது. பட் நம்ம அந்த குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவாங்க. அமேசான் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் நான் இப்போ வரைக்கும் நான் எதுவும் பார்க்கல. எல்லாமே நல்லா ஒர்க்கிங் ஃபைன், அது அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு இன்னும் நிறைய ப்ரீத்திங் எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் அது கீபோர்டில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த தான் கொடுத்துருக்காங்க. கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்திங் எஃபெக்ட் கிடையாது. நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் அந்த ப்ரீத்திங் எஃபெக்ட் வந்து கீபோர்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ஆசையாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளாக இருந்தனால நான் இது வந்து வாங்கினேன். ஸோ பரவாயில்ல, எனக்கு அந்த கீபோர்டில் அந்த ஒரு சாலிடான ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கீபோர்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மவுஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸில் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். பை, டேக் கேர்.